Welcome student, class 8 science unit 7 magnetism part 2 magnetic properties. Magnetism இந்த லெசன்ல உங்களுக்கு learning objectives are know about magnet and its types, distinguish between natural and artificial magnets, define magnetic field and compare uniform and non-uniform magnetic fields. Summarize the properties of magnet, understand the concept of Earth's magnetism, list out the uses of magnets. இதெல்லாம் உங்களுக்கு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம போன வீடியோவில் மேக்னெட்னா என்ன, அதோட டைப்ஸ் பார்த்தோம். அதுவும் போக நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டோட டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம். இந்த QR கோடோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். இதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டத்தட்ட உங்களுக்கு 30 வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 2 வந்து எவாலுவேஷன், மேக்ஸிமம் எல்லாமே நீங்கள் சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ப்ராக்டிக்கல் மூலமாக தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் நிறையா இருக்குது. அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கான்செப்ட் மேக்னட்டிசம் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 7 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டாபிக் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேக்னெட். மேக்னெட்டை வந்து நேச்சுரல் மேக்னெட், ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டுன்னு 2ஆக பிரிப்போம். இதை போன வீடியோவில் பார்த்துட்டோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் செகண்ட் டாபிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டு பார்க்க போகிறோம். தேர்டு டாபிக் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, அது உங்களுக்கு கொடுக்கல. ஃபோர்த்து டாபிக் வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஃபிஃப்த் டாபிக் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். சிக்ஸ்த் டாபிக் எர்த் மேக்னெட்டிசம். அதை ரெண்டையும் முடிச்சுட்டு 7th டாபிக் வந்து யூசஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்ஸ் பார்க்க போகிறோம். Magnetic properties. The properties of a magnet can be explained under the following headings. இந்த 3 ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி வந்து கொடுக்குறாங்க. ஒன்று வந்து அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று இது வந்து தப்பாக இருக்கு, இது வந்து ரிப்பல்சிவ் ப்ராப்பர்ட்டி. தேர்டு வந்து டைரக்டிவ் ப்ராப்பர்ட்டி. அட்ராக்டிவ்னா அட்ராக்ட் பண்ணும், ரிப்பல்ஸ்னால் விலகி போகும், டைரக்ட்னா டைரக்ஷனாக காட்டும். Attractive property. A magnet always attracts material like iron, cobalt and nickel. To understand the attractive property of magnet, let us do an experiment. ஒரு மேக்னெட் வந்து எப்போதுமே வந்து இந்த கீழே உள்ள மெட்டல்ஸ், அதாவது அயன், கோபால்ட், நிக்கலை வந்து அட்ராக்ட் பண்ணும். இதை ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக சொல்லித்தராங்க. ஆக்டிவிட்டி 1. Take some iron filings in a paper and place a magnet near them. Do you see the iron filings being attracted by the magnet? அயன் ஃபைலிங்ஸுங்கிறது இருக்கிற ஒரு மேக்னெட்டை நல்லா உடச்சி தூளாக ஆக்கி வச்சுருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் எடுத்துகிட்டு அது பக்கத்தில் ஒரு மேக்னெட்டை கொண்டு போனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அது அயன் ஃபைலிங்ஸ் வந்து அந்த மேக்னெட்டை வந்து பிடிச்சி இழுக்குங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் எந்த பக்கத்தில் அது அதிகமாக பிடிச்சி இழுக்குதுங்கிறதான். இன் விச் பார்ட் ஆஃப் த மேக்னெட் தே ஆர் அட்ராக்டட் அப்படிங்கிறதான் கொஸ்டின். இப்போ இதான் வந்து இந்த தூளாக இருக்கிறது அயான் ஃபைலிங்ஸ். இந்த யூ ஷேப் மேக்னெட்டை கொண்டு போன உடனே இப்போ இந்த பக்கத்தில் ஒட்டி இருக்கிறத விட இந்த 2 எட்ஜில் ஒட்டி இருக்கிறதா மிக அதிகமாக இருக்குது. You can observe here that iron filings are attracted near the ends of the magnet. அப்போ மேக்னெட்டோட எண்டில் தான் அயன் ஃபைலிங்ஸ் வந்து அதிகமாக ஒட்டியிருக்கு. அது ஏன்? These ends are called poles of a magnet. அந்த எண்டை தான் நம்ம மேக்னெட்டோட போல்னு சொல்லுவோம். போல்னா துருவங்கள்னு சொல்லுவாங்க. This shows that attractive property of the magnet is more at the poles. அப்போ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்லேருந்து அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி மேக்னெட்டுக்கு இருக்குது, இருந்தாலும் போலில் வந்து அதிகமாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒன் போல் ஆஃப் த மேக்னெட் இஸ் கால்டு நார்த் போல் அண்ட் த அதர் போல் இஸ் கால்டு சவுத் போல். ஒரு போலில் வந்து நார்த்துன்னு, இன்னொரு போலுக்கு வந்து சவுத்துன்னு நம்ம நேம் கொடுக்குறோம். மேக்னெட்டிக் போல்ஸ் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் இன் பேர். எப்போதுமே மேக்னெட்டிக் போல் வந்து 2 தான் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ ஒரு பெரிய பார் மேக்னெட்டை எடுத்துகிட்டு நீங்கள் அதை உடச்சிங்கன்னு சொன்னால் அது 2 தான் இருக்கும். இதை வந்து ஒரு சினிமாவில் வந்து ஒரு ஹீரோ கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். வில்லன் வந்து அந்த கண்ணாடியை வந்து உடச்சிருவார், ஹீரோவோட ஃபேஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கண்ணாடியை உடைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அது சின்ன 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 துண்டுகளாக செதறி கிடக்கும். அப்போ பார்க்கும்போது அந்த ஹீரோ சொல்லுவார், என்னோட ஒரு முகம் தெரியுதுன்னு நீங்கள் கண்ணாடியை உடைச்சிங்க, ஆனால் இப்போ பல துண்டுகளில் என்னோட முகம் பல முகங்கள் தெரியுது அப்படின்னு சொல்லுவார். அப்போது அதாவது நம்ம என்ன தான் உடைச்சாலும் அந்த மேக்னெட் வந்து தன்னோட சுபாவம், அதாவது 2 போல் இருக்கணுங்கிறது அதோட கேரக்டர். அந்த எவ்வளோ துண்டாக நீங்கள் உடச்சி கொண்டு போனாலும் அந்த 2 போலை வந்து அவங்களால பிரிக்கவே முடியாது. எப்படி வந்து ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அப்போ அது இல்லை, அது வந்து இஸ் நாட் பாசிபிள். நாணயத்துக்கு வந்து ஒரு பக்கம் மட்டும் வச்சு ஒரு நாணயம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் இம்பாசிபிள். அப்போ அதே மாதிரி தான் இந்த மேக்னெட்டை வந்து
இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது வந்து ஒரு பெரிய பார் மேக்னெட் எடுத்திருக்காங்க. இது சவுத் போல், இது வந்து நார்த் போல். இப்போ இதை ஃபஸ்ட்டு ரெண்டாக உடைக்கும் போது இது வந்து என்ன ஆகுது பாருங்கள். இது நார்த்துனா இது சவுத் ஆகும், இது நார்த்துனா இது சவுத் ஆகும், இது நார்த்து இது சவுத்து, இது நார்த்து சவுத்து, நார்த் சவுத்து அப்படின்னு நம்ம எவ்வளவு இன்னமும் நீங்கள் சின்ன துண்டாக உடைச்சா கூட அதில் வந்து இந்த நார்த் அண்டு சவுத் போலுங்கிறது எக்ஸிஸ்ட் ஆக தான் செய்யும் அப்படிங்கிறதான் இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். What happens when a bar magnet is broken into two pieces? ஒரு பார் மேக்னெட்டை ரெண்டாக உடைச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஈச் broken piece behaves like a separate bar magnet. அது ஒரு செப்பரேட் பார் மேக்னெட்டாக ஆக்ட் பண்ணும். when a magnet is split vertically, the length of the magnet is altered and each piece acts as a magnet. அப்போ ஒவ்வொரு பீஸும் வந்து மேக்னெட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்படி ஒரு பார் மேக்னெட்டை எடுத்துக்கிட்டு இதை வந்து நார்த் போல், இதை சவுத் போல் அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ இதை வந்து நம்ம ரெண்டாக உடைக்கிறோன்னு சொன்னால், இப்போ இது இப்படி உடைச்சோன்னு சொன்னால் இது வந்து நார்த் போல், இது சவுத் போல்னு மாறும். அடுத்தது வந்து இங்கே வந்து இது நார்த் போல், இது சவுத் போல்னு மாறும். அடுத்து இதை இன்னும் சின்னதாக ரெண்டாக உடைச்சோம்னா நார்த் போல் சவுத் போல், இதை இன்னும் உடைச்சோம்னா நார்த் போல் சவுத். அப்போ ஃபைனலாக ஒரு சின்ன பீஸ் கிடைச்சா கூட நமக்கு வந்து அதுக்கு வந்து நார்த் போல் சவுத் போல் அப்படின்னு நமக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ஸ்ட்ரென்த்து வேணால் குறையுமே தவிர அதில் வந்து அந்த நார்த் போல் சவுத் போல்னுங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகிட்டே தான் இருக்குங்கிறதா நம்ம இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். when a magnet is split vertically, the length of the magnet is altered and each piece acts as a magnet. அதை வெர்டிக்கலாக நம்ம உடைக்கும் போது லென்த்து வேணால் குறையுமே தவிர அதில் ஒவ்வொரு பீஸும் வந்து மேக்னெட்டாக தான் ஆக்ட் பண்ணும். when a magnet is split ஹரிசாண்டலாக இப்போ நம்ம வந்து வெர்டிக்கலாக உடைச்சி காமிச்சோம். இப்போ ஹரிசாண்டலாக உடைச்சாலும் கூட the length of the new pieces of magnet remains unaltered and there is no change in their polarity. லென்த்தில் சேஞ்ச் ஏற்படாது. if both cases the strength of the magnet is reduced. ஆனால் ரெண்டு கேஸ்லையுமே வந்து ஸ்ட்ரென்த்து வந்து ரெடியூஸ் ஆகும். இப்போ இது வந்து ஒரு பெரிய பார் மேக்னெட்டுன்னு எடுத்துக்குவோம். இதை நம்ம இப்படி வெர்டிக்கலாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பீஸ் நம்ம கையில் கிடைக்கும். இது நார்த் போல், இது சவுத் போல், இது நார்த் போல், இது சவுத் போல் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சப்போஸ் நம்ம ஹரிசாண்டலை இப்படி உடைச்சோம் அப்படின்னு சொன்னால் லென்த்தில் வந்து சேஞ்சஸ் இருக்காது, பொலாரிட்டிலையும் சேஞ்சஸ் இருக்காது. பொலாரிட்டிங்கிறது இது நார்த்தாகவும் இது சவுத்தாகவும் தான் இருக்கும். ஆனால் ரெண்டு கேசஸ்லுமே வெர்டிக்கலாகவும் சரி ஹரிசாண்டலாகவும் நம்ம உடைச்சா அதில் ஸ்ட்ரென்த்து வேணால் நமக்கு குறையும், அந்த மேக்னெட்டோட பவர் வேணால் கொஞ்சம் குறையும். Repulsive property. Activity 2. Take a bar magnet and suspend it from a support. Hold another bar magnet in your hand. Bring the north pole of this magnet close to the north pole of the suspended magnet. What do you see? The north pole of the suspended magnet will move away. ஒரு பார் மேக்னெட்டை எடுத்துக்கோங்க. சஸ்பெண்டட் இட் ஃப்ரம் எ சப்போர்ட். ஒரு ஸ்டாண்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் சஸ்பெண்ட்னா தொங்க விட்டுருங்க. ஹோல்டு அனதர் பார் மேக்னெட் இன் யுவர் ஹேண்ட். உங்கள் கையில் இன்னொரு பார் மேக்னெட்டை கையில் பிடிச்சிக்கோங்க. பிரிங் த நார்த் போல் ஆஃப் திஸ் மேக்னெட் க்ளோஸ் டு த நார்த் போல் ஆஃப் த சஸ்பெண்டட் மேக்னெட். உங்கள் கையில் உள்ள நார்த் போலும் ஏற்கனவே தொங்கிட்டு இருக்கக்கூடிய மேக்னெட்டோட நார்த் போலையும் பக்கத்தில் கொண்டு வாங்க. வாட் டு யூ சி? உங்களுக்கு என்ன தெரியுது? நார்த் போல் ஆஃப் த சஸ்பெண்டட் மேக்னெட் வில் மூவ் அவே. அப்போ தொங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நார்த் போல் வந்து கொஞ்சம் விலகி போக ஆரம்பிக்கும். இதான் அந்த பிக்சர். இதான் வந்து அந்த சப்போர்ட்டு, அது வந்து ஸ்டாண்டர்ட் நம்ம எடுத்துக்கிடணும். இதுதான் வந்து ஒரு பார் மேக்னெட்டை தொங்க விடுறோம். அந்த மேக்னெட்லேயே எழுதியிருப்பாங்க இது வந்து நார்த் போல், இது வந்து சவுத் போல், இல்லைனா ஒரு அடையாளம் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகிறீங்க. இந்த நார்த் போலை வந்து பக்கத்தில் எடுத்துகிட்டு போன உடனே இதை பார்த்த உடனே இது வந்து ஏதோ எனிமியை பார்த்த மாதிரி இப்படி திருப்பி விலகிக்கிட்டு போகும். அதை இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படிங்கிறதான் கொஸ்டின். அதாவது லைக் போல்ஸ் வந்து ரிப்பல் ஈச் அதர். அதாவது லைக் போல்னால ரெண்டும் நார்த்துன்னு இருந்ததுன்னா ஒன்று விலகி போகும். அதே இப்படி டைரக்ஷனை திருப்பி இந்த சவுத்து போல பக்கத்தில் கொண்டு போங்க, இது ஏதோ ஃப்ரெண்டை பார்த்துட்டு ஒடியார மாதிரி இங்கே வந்து ரெண்டு ஜாயிண்ட் ஆகிக்கும். This activity explains another property of a magnet, that like poles repel each other. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. Like poles repel each other. இது மறக்கவே கூடாது. That is, a north pole repel another north pole and a south pole repel another south pole. அப்போ north pole repel பண்ணும், south pole repel பண்ணும். If you bring the south pole of the magnet close to the north pole of the suspended magnet, you can see that south pole of the suspended magnet is immediately attracted. இப்போ சவுத் போல் ஆஃப் த மேக்னெட்டை வந்து நீங்கள் நார்த் போல் ஆஃப் த சஸ்பெண்டட் தொங்கிட்டு இருக்கக்கூடிய நார்த் போல் பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னு சொன்னால்
ஒட்டிக்கும். thus we can conclude that unlike poles of magnet attract each other. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன படிக்கிறோம்? like pole repel each other, unlike poles attract each other. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். north pole and south pole of the magnet attract each other. அப்போ unlike pole north poleum south poleum வந்து attract பண்ணுது. Third property வந்து directive property, direction காட்டுறது. Suspend a bar magnet from a rigid support using a thread. Rigid supportங்கிறது இந்த மாதிரி bar magnet வந்து கீழே விழாத அளவுக்கு த்ரெட்டை வச்சு நம்ம வந்து நல்ல ஒரு rigid support-ஆ நம்ம வந்து அதை கொடுத்துருக்கணுங்கிறாங்க. Ensure that there are no magnetic substances placed near it. நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும்போது அதை சுற்றி வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய பொருள் பக்கத்தில் எதுவும் இருக்கக்கூடாது. ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு பிளேடு கத்தி ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அது அந்த பக்கம் திரும்பிடும். அதனால் அது மாதிரி இருக்கக்கூடாது. ஜென்ட்லி டிஸ்டர்ப் த சஸ்பெண்டட் மேக்னெட். இப்போ தொங்கிட்டு இருக்க மேக்னெட்டை கொஞ்சோண்டு ஆட்டி விடுங்க. வெயிட் ஃபார் எ மூமெண்ட், லெட் இட் ஆசிலேட். அது ஆசிலேட் ஆகி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இன் எ ஷார்ட் டைம் இட் வில் கம் டு ரெஸ்ட். கொஞ்சம் நேரத்துலேயே அது ரெஸ்ட்டுக்கு வந்துடும். யூ கேன் see that north pole of the magnet is directed towards the geographic north pole. அப்போ நார்த் போலில் இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டோட நார்த் போல் வந்து நம்ம நிற்கிற நீங்கள் எந்த லேபில் வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சீங்கன்னு சொன்னால் வடக்கு திசை எதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த டைரக்ஷனை நோக்கி நிற்கும். ரிப்பீட் த ப்ரொசீஜர் எ நம்பர் ஆஃப் டைம்ஸ். இதை திரும்ப திரும்ப நீங்கள் செஞ்சு பார்த்தாலும் எத்தனை தடவை எங்கே வச்சு லேபில் நீங்கள் எந்த இடத்துல நின்று செஞ்சு பார்த்தாலும் அந்த பார் மேக்னெட்டோட நார்த் போல் வந்து நார்த் டைரக்ஷனை தான் போய் காட்டும். யூ வில் அப்சர்வ் தட் த மேக்னெட் இஸ் ஓரியன்டட் இன் த சேம் டைரக்ஷன். அப்போ எத்தனை தடவை நம்ம அதை விரட்டி விட்டாலும், இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு கோழி வருது, சேவல் வருது, நம்ம நெல் காய வச்சுருக்கோம்னு சொன்னால் எத்தனை தடவை விரட்டி விட்டாலும் அது திருப்பி திருப்பி அங்கேயே வர்ற மாதிரி அது வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னால் நம்ம எத்தனை தடவை வந்து நம்ம ஆசிலேட் பண்ண விட்டுட்டு ரெஸ்ட்டுக்கு கொண்டு வந்தாலும் அந்த நார்த் போல் நார்த்லேயே தான் நிற்கும். This experiment shows that a freely suspended bar magnet always aligns itself in the geographic north-south direction. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால் freely suspended bar magnet, ஃப்ரீயாக தொங்க விடப்பட்ட ஒரு பார் மேக்னெட் வந்து எப்போதுமே நார்த் சவுத் டைரக்ஷனை தான் காட்டும். அப்போ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சுட்டு தான் அந்த காலத்தில் வந்து நேவிகேஷன் கப்பலில் பயணம் பண்ணுறவங்க வந்து கையில் மேக்னெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு டைரக்ஷனை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ சூரியன் இருக்கக்கூடிய திசை வந்து கிழக்கு, ஈவினிங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் மேற்கு அப்படின்னு சொன்னால் அப்போ அதுலேருந்து அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ இது நார்த்து இது சவுத்துனா எது நார்த்து எது சவுத்துங்கிறத அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ மேக்னெட் பை விச் இட் அலைன்ஸ் இட் செல்ஃப் அலாங் த ஜியோகிராஃபிக் நார்த் சவுத் டைரக்ஷன் வென் இட் இஸ் ஃப்ரீலி சஸ்பெண்டட் இஸ் நோன் அஸ் த டைரக்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மேக்னெட். அப்போ வாட் இஸ் த டைரக்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மேக்னெட்னு 2 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் இதுதான் எழுதணும். த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ மேக்னெட் பை விச் இட் அலைன்ஸ் இட் செல்ஃப் அலாங் த ஜியோகிராஃபிக் அண்டு நார்த் சவுத் டைரக்ஷன். அப்போ அதாவது நார்த் சவுத் டைரக்ஷனோட அலைன் ஆகிச்சு அப்படின்னு சொன்னால் எது when it is freely suspended. ஒரு மேக்னெட் வந்து நார்த் சவுத்து ஜியாகிரஃபியோட நார்த் சவுத் டைரக்ஷனோட அலைன் ஆச்சுன்னு சொன்னால் அந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம டைரக்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். த நார்த் போல் ஆஃப் த மேக்னெட் பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த ஜியோகிராஃபிக் நார்த் டைரக்ஷன் அண்ட் சவுத் போல் ஆஃப் த மேக்னெட் பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த ஜியோகிராஃபிக் சவுத் டைரக்ஷன். அப்போது மேக்னெட்டோட நார்த் போல் வந்து ஜியோகிராஃபிக்கோட சவுத் போலில் நிற்கும். மேக்னெட்டோட சவுத் போல் வந்து ஜியோகிராஃபிக்கோட சவுத் டைரக்ஷனில் போய் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். நீங்கள் தான் ஏற்கனவே வந்து அன்லைக் போல் வந்து அட்ராக்ட் ஈச் அதர், லைக் போல் ரிப்பல் ஈச் அதர்னு சொல்கிறீங்க. அப்போ இங்கே வந்து ஜியோகிராஃபிக்கும் சவுத் போல் இருக்குது, இங்கேயும் மேக்னெட்டும் சவுத் போல் இருக்கு. ரெண்டுமே வந்து ஏன் ரிப்பல் பண்ணாதான், ஏன் அந்த டைரக்ஷனை காட்டுது அப்படின்னு இப்போ நாங்கள் நடத்தும்போது உங்களுக்கு அந்த மனசில் அந்த சந்தேகம் எழுந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் நல்ல இந்த லெசனை கவனிச்சிட்ருக்கீங்க, அறிவார்ந்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். இதுக்கான பதில் வந்து உங்களுக்கு எர்த்ஸ் மேக்னட்டிசம்ங்கிறதுல நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியில் வந்து அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி, ரிஃப்ளெக்டிவ் ப்ராப்பர்ட்டி, டைரக்டிவ் ப்ராப்பர்ட்டிங்கிற 3 ப்ராப்பர்ட்டிக்கான எக்ஸ்பெரிமெண்ட்டு பார்த்தோம். அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னால் அன்லைக் போல் வந்து அட்ராக்ட் ஈச் அதர் அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது பொதுவாகவே மேக்னெட்டுக்கு வந்து அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதுவும் போக வந்து அன்லைக் போல்ஸ் வந்து அட்ராக்ட் ஈச் அதர்னு பார்த்தோம். இங்கே வந்து மிஸ்டேக்காக இருக்குது, இது வந்து ரிப்பல்சிவ் ப்ராப்பர்ட்டி. லைக் போல்ஸ் வந்து ரிப்பல் ஈச் அதருங்கிறத பார்த்தோம். டைரக்டிவ் ப்ராப்பர்ட்டிங்கிறது ஒரு பார் மேக்னெட்டு எப்போதுமே வந்து
அது ரெஸ்ட்டில் வரும்போது நார்த் சவுத் டைரக்ஷனை காட்டி தான் நிற்குங்கிறத பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்னன்னு சொல்லி பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.